1,30,000 ஒரு மனுஷன் தாவேக்கா கட்சியில் இருக்கிறவர் ஒருத்தர் கடன் கொடுத்துட்டு திரும்பி வாங்கிறது கூட உரிமை கிடையாதா? அதில் என்ன இருக்குது? ஏதோ சிரிச்சு பேசிங்கன்னா அந்த 30,000 அண்ணி செலவு வச்சுக்கிட்டோன்னு சொல்லி சும்மா கொடுக்குறாரு. எப்போ தான் எது நடந்தாலும் விஜய் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொருத்தர், அவர் பேர் டக்குன்னு ஞாபகமே வரல, ஏன்னா வர அளவுக்கும் அவர் பேர் பெருசாக இல்லை. நல்ல வேலை அறநிலைத்துறை அமைச்சர் அவர் நயனா நாகேந்திரன் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்கிறாருன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்காரு. 100 கோடி ரூபாய் ஊழல் இன்வால்வ் ஆகிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் லாக்அப் டெத் ஒன்று நடந்திருக்கு. அதாவது இப்போ இந்த உண்மையாகவே நான் சோசியல் மீடியாவில் கேட்குறேன், ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் எதனா நடந்தால் எல்லாருமே குரல் கொடுக்குறோமா என்ன? எல்லாமே உயிர் தானே, ஏன் எல்லாருக்குமே நம்ம குரல் கொடுக்க மாட்டோம்? லாக்அப் டெத்துன்றது யாருக்கு வேணால் நாளைக்கு நடக்கலாம். சின்னதாக ஒருத்தன் ஒரு கேஸ் வாங்கிட்டான்னு வச்சிங்களேன், நாளைக்கு அவன் திருந்தவே மாட்டானா? கடைசி வரைக்கும் அவன் அந்த பொறுக்கியாவோ இல்லை ரவுடியாவோ தான் வாழ்வானா? எந்த இடத்துலையும் அவன் திருந்தி வாழவே மாட்டானா மனுஷனா? இது எல்லாருக்குமே நடக்கலாம். உண்மையிலே இதுதான். இதை இன்னைக்கு கேள்வி கேட்கலன்னா நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு இது நடக்கலாம். அது நம்ம நண்பராக இருக்கலாம், நம்ம அண்ணனாக இருக்கலாம், நம்ம தம்பியாக இருக்கலாம், ஏன் நம்ம தங்கையாக இருக்கலாம், நம்ம அம்மாவை கூட இருக்கலாம். இந்த தட்டி கேட்க துப்பு இல்லாத எவனுமே மொத்த கட்சியெல்லாம் விமர்சனம் பண்ணானுங்க. வாய்க்கிழியே எங்கே சார் எங்கே சார் எங்கே சார்னு கேட்டானுங்க. இன்றைக்கி அவர் வாயிலேருந்து ஒரு சாரி வச்சு வருமா சார்? உங்கள் எல்லாருமே கேட்குறேன், ஓட்டு போட்டிங்களே உங்கள் எல்லாருமே பொதுப்படையாகவே கேட்குறேன், என்னடா நடக்குது? ஒருத்தனை கூட மனசாட்சியே இல்லாமல் அரசியலை காண்டி அன்றைக்கி பேசுனீங்களே, இன்னைக்கு வாயை திறந்து பேசுங்கடா, பேசுங்க. நாவோ இதுதான் மாற்றம். நல்லா மாறி இருக்குது. லஞ்சம் யாருமே வாங்குறதில்லைன்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட ஒரு ஆடியோ இருக்குது, போட்டோன்னு வச்சுங்க இன்னும் கேவலமாக போயிடும் வேலூரோட நிலைமை. ஆனால் போடாமல் இருக்கிற நிறைய ஏன் தெரியுமா? நான் எங்கள் கட்சின்னு இல்லை, எந்த கட்சியுமே நான் நல்லவன்னு சொல்லலை. நம்ம மாற வேண்டியது நீயும் நானும் தான். எவனையுமே வந்து நம்மளை மாற்ற முடியாதுன்னு தான் சொல்ல வரேன். இதுதான் உண்மை.